ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சமீப காலமா நான் ரெகுலரா பார்க்குற கமெண்ட் என்னன்னா, உங்க சேனல்ல வந்து நிறைய விமன்ஸ் தான் வந்து செலக்ட் ஸ்டோரியில் காட்டுறீங்க. விமன்ஸ் மட்டும் தான் அதை சாதிக்க முடியுமா, இல்லை இ காமர்ஸ் அப்படின்ற பிசினஸே வந்து விமன்ஸ்க்கு மட்டும் தான் பொருந்துமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைந்த கேள்விகளாக இருக்கு இதெல்லாம். ஸோ இதை கிளியர் பண்ற விதமா அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு 2 to 3 மந்த்ஸாக யோசிச்சு இருந்தேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த இ காமர்ஸ் பிசினஸ்ன்றது பெண்களுக்கு மட்டும் தான் ஏற்ற பிசினஸா, ஆண்கள் பண்ணவே முடியாதா, இல்லை இந்த பிசினஸ் யாருக்கு கரெக்டாக இருக்கும், ஜெண்டர் வைஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத விரிவாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலில் மந்த்லி ஒன்ஸ் ஒரு செலர் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த வருஷத்தில் மொத்தம் 6 மாதம் முடிஞ்சிருக்கு. இந்த 6 மாதத்தில் 4 மென் ஸ்டோரி போட்டிருக்கோம், 2 விமன் செலர் ஸ்டோரி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். விமன் செலர் ஸ்டோரிக்கு கொடுக்குற வியூஸ் வந்து நம்மளோட சேனலில் மென்ஸுக்கு இப்போ இல்லை, எப்பவுமே வரது இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அப்போ இதனால என்ன சொல்ல வரீங்க சார்? அப்போ மென்ஸ் தான் உண்மையிலே சக்ஸஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி ஜெண்டர் வைஸ் பார்ஷாலிட்டிலாம் கிடையாது. யார் அதிகமான எஃபர்ட் போடுறாங்களோ, யார் ரொம்ப பேஷன்ஸியாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக சக்சஸ் ஆவாங்க. சோ அது இ காமர்ஸ் மட்டும் விதிவிலக்கு அல்ல. பட் இந்த இ காமர்ஸ்ல பெண்கள் அதிகமா சாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. நான் இ காமர்ஸ் எதை மீன் பண்ணறேன்னா, Flipkart, Amazonல செல் பண்றது மட்டும் இல்ல. நேரா Instagram ஓபன் பண்ணுங்க, ஒரு 4 ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் செல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு 10 பேர் செல் பண்ற ஒரு Instagram ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல 8 பேர் பெண்கள் தான் இருப்பாங்க, 2 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க. சோ இந்த ரேஷியோ வைஸ் பாத்தீங்கன்னா 8:2. நான் சொல்றது இ காமர்ஸ் இங்க மட்டும் இல்ல, அந்த பக்கமும் வெப்சைட் கிரியேட் பண்றது, Instagram பேஜ் கிரியேட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. சோ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பிசினஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஒத்துழைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டோ, நம்மளோட லைஃப் ஸ்டைலோ, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, இது எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாதான் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியும். அது வந்து ஜெண்டர் வைஸ் சொல்ல. இப்போ சில பிசினஸ்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்போ ஆல்ரெடி ஒரு வெல் செட்டில்டான ஒரு பர்சன், நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்க பர்சன் தான் அதுல உள்ள போய் டக்குன்னு சாதிக்க முடியும். லைக் ரியல் எஸ்டேட் மாதிரி பிசினஸ்ல உங்களுக்கே தெரியும். அது ஜெண்டர் வைஸ்லாம் கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு அதிகமாக காசு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி டக்கு டக்குன்னு ஃபெயில் ஆகலாம். பட் இந்த இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி பேரியர் இல்லை. இங்க வந்து லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு ஃபேவரா இருக்கு. நான் சந்திச்ச இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே காமனா சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, எதுக்கு இந்த இ காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு, நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு ஆரம்பிச்சேன். நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணணும், என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறேன். ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணி ஆகணும்ட்டு ஒரு தேடுதலில் இறங்குறாங்க. அந்த தேடுதலில் இறங்கும் போது அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன பிரச்சனைனா, வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா எல்லாராலையுமே வந்து எடுப்புல அட்வான்ஸ் கொடுத்து, கடைக்கு ரெண்ட் கொடுத்து, ஆம்பியன்ஸ் செட் பண்ணி உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேமிலியில ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தேதி மென்ஸுக்கே கொடுக்க மாட்டாங்க. இது இப்போ இல்லை, என்னோட பாட்டி காலத்துல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு வேணா கோகோ கோலா, பெப்சி எல்லாம் ட்ரெண்ட் ஆகலாம். அன்னைக்கு 10க்கு 10 ரூம்ல சோடா ஒரு இது பண்ணுவாங்க, அது எனக்கு சொல்ல தெரியல. என்னோட ஃபேமிலி சைடுல நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, தீப்பெட்டி ஓட்டி இருக்காங்க, பீடி சுத்தி இருக்காங்க எங்க ஊர் சைடுல. சோ அப்போ அந்த லொகேஷன் பேரியர் அப்பத்துல இருந்தே நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு விமன்ஸுக்கு. இன்னைக்கும் கூட நம்ம இன்டர்நெட் காலத்துல கூட விமன்ஸுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னால வெளியே போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேடும் போது தான் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கையில மாட்டுது, அதை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு மென் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்படியாவது பேரண்ட்ஸ் அழுது போறண்டோ இல்ல ஒரு லோன் எடுத்தோ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. மென்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் நோக்கி போறாங்க, பிரான்சைசி அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா விமன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சு நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இதை தோத்துட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பா வந்து அடுத்த கடத்துக்கு உடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமா நிறைய ரிசர்ச் பண்ணி தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம லாங் டேர்ம்ல கூட க்ரோத் காட்டிக்கலாம், ஏன்னா எனக்கு உடனே ரிசல்ட் காட்டுன்ட்டு ஃபேமிலி அவங்க ப்ரெஷர் போடல. ஸோ அப்போ நம்ம எனக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சு தான் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றாங்க. நான் கடை ஆரம்பிச்சா கண்டிப்பா காலையில 8 மணிக்கு நான் கடையை ஓப்பன் பண்ணா நைட்டு 10 மணி உட்கார்ந்துருக்கணும். பட் ஆனால் இங்கே எனக்கு வந்து என்னோட சில்ட்ரன் இருக்காங்க, அவங்க ஸ்கூல் விட்டு வந்து நான் அவங்க கவனிச்சிக்கணும். அப்போ எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த தேடுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரம் எங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஓகே, எனிதிங் ஆன்லைன்ல வந்து Amazon, Flipkartல செல் பண்றதோ, இல்லை Instagramல செல் பண்றதோ, இல்லை யூடியூப் லாகிங் பண்றதோ, வாட்ஸ்அப் குரூப்ல கூட இப்போ ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் டாட்ஸ்னு சொல்லுவாங்க, எங்க வந்து நிற்குதுன்னா ஆன்லைன் பிசினஸ் நிற்குது. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து 9:30க்கு என் ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டேன்னா 9:30 to ஒரு 4 o'clock வரைக்கும் என்னோட குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்கேன். பியாண்ட் தட் நான் வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டா ஒரு 1 hour ஃப்ரீயா இருப்பேன். இந்த டைமிங்குள்ள நான் ஒரு பிசினஸ் பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிசினஸ்ல அவங்க பேரியரை சந்திக்கிறாங்க. இந்த பேரியர் எல்லாம் பிரேக் பண்ணி தான் இந்த இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இருக்காங்க. நான் சந்திச்ச நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவங்க கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து சும்மா இருக்கேன் சார். ஒரு சில பேர் வந்து கேமரால சொல்லியிருக்காங்க, நான் அதை கட் பண்ணிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ சும்மா தானே இருக்க, இதை பண்ணு, நீ சும்மா தானே இருக்க, அதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். நான் எங்க சும்மா இருக்கேன் சார், நானும் தானே வேலை செய்யறேன்,
கொடுக்குறேன், வீட்டுக்கு காலையில் எழுந்துச்சு நான் சமைக்கிறேன், ஈவினிங் வந்து காஃபி போடுங்க, அது ஒரு வேலையாகவே அவங்க கன்சிடர் பண்ணல சார். நீ சும்மா தானே இருக்க, இதை பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோவமாக வருது. அப்போ நம்மளும் எதாவது பண்ணணும், இந்த ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். இதை பாசிட்டிவாகவும் சொல்லிருக்காங்க, நெகட்டிவ் சொல்லிருக்காங்க. பட் நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அமாட் லைக் அவங்க ஒரு ஆதங்கத்தில் அவங்க கேமராவில் பேசுவாங்க, நம்மளால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஸோ அந்த கில்ட் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தேவை. அப்போ அந்த கில்ட் கூட நான் நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்குலாம் மோட்டிவேஷன் தேவை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கில்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ நல்லது தான். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இல்லைன்னா இவ்வளோ விமன் என்டர்பிரனர்ஸ் நம்ம சேனல் வந்திருப்பாங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, மென்ஸை விட விமன்ஸுக்கு வந்து பேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. மென்ஸ் எப்படின்னா, அடுத்த மாதம் எனக்கு வந்து காசு வந்துருமா, நான் வேலையை விட போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சலாமா. இப்போ கூட யூடியூப்ல ஒரு கமெண்ட் வந்துச்சு, நான் 5 lakhs ஏர்ன் பண்ண முடியுமா. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. நீங்க இந்த பிசினஸ் இல்லை, இதே மாதிரி வேற எங்கேயும் போய் கேட்டீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. அப்படி ஏமாந்தவங்க வந்து அந்த பிரான்ச்சைஸில் போய் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், டீ கடை ஆரம்பிக்கிறேன், சலூன் ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்தவங்க எல்லாமே இப்படிதான். எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து ஜூன் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜூலை மாசத்துல ரெவன்யூ எடுத்து அந்த ரெவன்யூ வச்சு உங்க வீட்டுக்கான கரண்ட் பில்லோ, கேஸ் சிலிண்டரோ, வெஜிடபிள்ஸோ, கிராசரியோ, பெட்ரோலோ எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 6 மாசம் இருந்து 1 வருஷம் ஒரு பிசினஸை வந்து ஸ்டேபிளா. ஏன்னா நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த ஒரு ஸ்டாக் மூவ் ஆகி ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, அந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு இன்னமும் நீங்க ரீஸ்டாக் பண்ணுவீங்க. ஏன்னா 5 பொருள் வாங்கி வச்ச இடத்துல இப்போ நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு 10 பொருள் வாங்கிப்பீங்க. அப்போ அந்த ரீஸ்டாக்ன்றது சுழற்சி முறையில் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளா ஒரு பிசினஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டாக் கிரியேட் பண்ணி நீங்க ரெவன்யூ எடுக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம். ஆனா இதுக்கான பேஷன்ஸ் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா விமன்ஸுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து விமன்ஸுக்கு வந்து ஃபேவரா முடிஞ்சிருது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுமே இவங்களுக்கு ஃபேவரா ஆகிறதுக்கு காரணம் மென்ஸ் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக நம்ம வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வந்து ஜெண்டர் வைஸ் பார்ஷியாலிட்டி பார்க்கறது கிடையாது. யார் அதிகமான ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, பேஷன்சி, கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி ஒரு பிஸ்னஸை லாங் டர்ம் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இது இல்லையோ அவங்களுக்கு கை கொடுக்காது. மென்னாக இருந்தாலும் சரி, விமன்ஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போனாலே போதும். மென்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் அமைஞ்சாலும் அதை அவங்க வந்து பெருசாக வேல்யூ பண்ணுறது இல்லை. இப்போ நான் வந்து காலேஜ் டேஸ்லேயே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் ஆஃப்டர் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சில பயங்கள் இருக்கும். ஐயோ நம்ம நம்ம ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, நான் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி சிச்சுவேஷன் தள்ளப்படுறேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க தான் அஜித். இந்த வருஷமே நம்ம செலஸ்டோட வந்திருக்காங்க. லாங் டர்ம் பார்த்தீங்கன்னா கணேஷ்னு ஒருத்தர், அவர் இன்னமும் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர் இப்போ முன்னோட அதிகமாக சேல்ஸ் பண்ணாலும் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டார். இருந்தாலும் நான் வந்து என்னோட ஒர்க்கை விட மாட்டேன், ஏன்னா என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, எங்க ஹோம் லோன் போயிட்டு இருக்குன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. பட் ஒரு நாள் நான் கண்டிப்பா வந்து குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமா அந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மென்ஸா இருந்தாலும் சரி, விமன்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபேவரா இருக்கா சுச்சுவேஷன் அப்படின்னு பாருங்க. இல்லையா ஃபேவரான சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இ-காமர்ஸ்ல நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அப்ப நானும் உங்களை மீட் பண்ண வருவேன். நான் ரொம்ப ரொம்ப பயந்து பேசின ஒரு வீடியோனா இதுதான். நான் எக்கார்ந்து கொண்டும் இவங்களை டவுன் கிரேட் பண்ணிட்டு இவங்களை மேலே தூக்கி வச்சக்கூடாது, இவங்களை கீழே வச்சுட்டு இவங்களை மேலே தூக்கி வச்சக்கூடாது. ஏன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு அடியேன்னு அடிப்பாங்கன்னு தெரியும். பட் ஏதாவது ஒரு இடத்துல தவறா பேசியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு வந்து நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள், அதை வந்து நான் வந்து சொல்லாம விட்டுருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜுக்காக போடுற ஒரு வீடியோ தான். மற்றபடி யார் மனசும் புண்படுத்துவதுக்கல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இ-காமர்ஸ்.